இந்தியாவில் சமீபத்தில் வகுக்கப்பட்ட பல சட்டத்திட்டங்கள் பற்றி குறிப்பாக ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, டிஜிட்டல் இந்தியா போன்ற சட்டத்திட்டங்களை பற்றி மெர்சல் திரைப்படத்தில் பேசியிருக்காங்க. இந்த சட்டத்திட்டங்களால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதெல்லாம் தாண்டி இப்போ மெர்சல் திரைப்படத்தில் ஜிஎஸ்டி சம்பந்தமான அந்த காட்சிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜகவினர் வலியுறுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் புதிய தலைமுறை தொலைக்காட்சியோட அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பாஜகவை சேர்ந்த ராஜா, நான் மெர்சல் படத்தை இணையத்துல தான் பார்த்தேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இது திரைத்துறையினருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. இதை பத்தி நடிகரும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவரும் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளருமான விஷால் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில ஒரு தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் பொறுப்பில் இருப்பவர் பொதுவெளியில் நான் திருட்டுத்தனமாக இணையத்தில் புதிய படத்தை சட்டவிரோதமாக பார்த்தேன் என்று ஒப்புக்கொண்டிருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. ஒருவேளை பைரசி எனப்படும் திருட்டு குற்றத்தை சட்டப்பூர்வமாகவே ஆக்கிவிட்டதா அரசுகள்? அதனால்தான் இந்த விஷயத்தில் சினிமா சிதைந்து அதை நம்பியிருக்கும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை அழித்து வேடிக்கை பார்க்கின்றனவா இந்த அரசுகள் என்ற சந்தேகம் எழாமல் இல்லை. ராஜா அவர்களுக்கு மக்கள் அறிந்த ஒரு தலைவராக இருந்து கொண்டு வெட்கமே இல்லாமல் எப்படி இப்படி பைரசியை ஆதரிக்கிறீர்கள்? உங்களை போன்ற ஒரு அரசியல்வாதி ஒரு படத்தின் திருட்டு பிரதியை பார்ப்பது என்பது ஒரு உண்மையான குடிமகனாகவும் கடின உழைப்பாளியாகவும் எதை செய்வதற்கு முன்பும் ஆழ்ந்து யோசித்து முடிவெடுப்பவனாகவும் எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. இது மிகவும் தவறான முன்னுதாரணம். இது எங்கள் மனதை கடுமையாக பாதித்துள்ளது. தங்களது செயலுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதோடு பைரசியை ஒழிக்க அரசு கடுமையான சட்டத்தை இயற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த அறிக்கையில் ரொம்ப காட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஷால் வெளியிட்டிருக்கிற இந்த அறிக்கை பற்றியும் ராஜாவோட செயல் பற்றியும் உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா சினிமா ரிலேட்டட் நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் யூத் சென்ட்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.